என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரியல் கிரிக்கெட் 24ல் நியூசிலாந்து விசஸ் இந்தியா தான் பார்க்க போகிறோம். டாஸ் டைம் இது. என்னன்னு தெரில, நான் ஹெட்ஸ் கேட்டிருக்கேன். ஆப்போனண்ட் வந்து ஹேஸ் சூஸ் டு பால் ஃபஸ்ட். சூப்பர், நமக்கு பேட்டிங் தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு பேட்டிங் நமக்கு. இதுதான் ஆப்போனண்ட் லைனப்பு. அப்புறம் நம்ம லைனப்பும் வந்திருக்கு. நேஷ்னல் ஆந்தம் இது. கம்முடா. ரோஹித் சர்மா, சுப்மன் கில் தந்திருக்காங்க. ஸோ 2 டீமே ஃபீல்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஓப்பனர்ஸ்ன்ட்டாங்க. அப்போ மேட்ச் ஆரம்பித்த மாதிரி தான். ஓ, போல்ட்டு சூப்பரு. போல்ட் வந்திருக்கப்புல. ஃபஸ்ட்டு பால் ஆஃப் தி இன்னிங்ஸ். ஃப்ரண்ட் பேக் ஃபுட்டில் தட்டி போடான். போடு. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு பால் சிங்கிளு. ஃபஸ்ட்டு பால் ஸ்விங்குன்னே வருது பாரு. இப்போ சுப்மன் கில் வந்துட்டாங்க. 5 ஓவர் மேட்ச் இது. ஓ, லெக் பைஸ். லெக் பைஸ் சிக்னல் காமிச்சிட்டாங்க அம்பையரு. தேர்டு பால். என்ன சிங்கிள் தான். ஏன்னா 4 நினச்சிட்டு 2 அம்பமே இருக்கேன். சுப்மன் கில் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. போடு 6. சாரி கேஸ், இருமல் வந்துருச்சு. ரீப்ளேலாம் எதுக்கு பார்த்துட்டு. ஐயோ, இவனுங்க வேற ஏதாச்சும் வேண்டாத காமிச்சிடுவானுங்க. சரி, கடுப்பாயிருது. போ, தெரியல. ஓ ஷிட், சாரி பார்த்து சொன்னதுக்கு. உங்கள் ஃபோன் இருக்குது, அதில் பார்த்து சொல்லுங்கள். டேரல் மிச்சல் தான் கேட்ச் பிடிச்சது. ஸோ விராட் கோலி வந்திருக்காரு. ஸோ இப்போ அவரது பேட்டிங் கார்டு போடுறாரு. இப்போ பெண். ஓ, சிங்கிள் தட்டியாச்சு. ஸ்ட்ரைக் மாறியாச்சு. போ, என்ன வேகம். இதோ நம்ம 2வது ரன் ஓடி இருந்தோன்னா அவ்வளோதான். ரன் அவுட் பண்ணி சோலி முடிச்சிருப்பானுங்க. இப்போ டேரல் மிச்சல் வந்திருக்காரு. ஓகே, டேரல் மிச்சல் வந்திருக்காரு. என்ன ரிவர்ஸ் விங்கெல்லாம் போடுறாரு. நம்ம டேரல் மிச்சல் மாதிரி போட்டால் இதுன்னு வரவே மாட்டேது. லெக் கட்டர், ஆஃப் கட்டர், ஸ்ட்ரைட்டு தான் இது. காற்று வெளியிட. ஸோ பேசிகிட்டே இருக்கிறனால அது என்ன இது. போடு. ஐயோ, நான் வேறு 4 நினச்சிட்டேன். ஆனால் ரச்சின் ரவீந்திரா குதிச்சு மேலே பிடிச்சாரு. அவ்வளோ கேட்சா போல. அது நம்ம நிம்மதி தான். இப்போ லாஃப்டட் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். போடு. லாங்கானில் ஒரு 6. ரோஹித் சர்மாக்கு. ரீப்ளே. கமெண்டட்டஸில் டிசைட் நம்ம பண்ணிட்டுருக்காங்க. ஓ, ஈஸ்வதி வந்துட்டாங்க. 3 ஓவர் கழிச்சு பால் ஆடிட்டுருக்கேன். ஐயோ, 2 பால் 2 பால் வருது பாரு. ஒரு பால் மிஸ்ஸு. இன்னொரு பால்.
ஓ காற்று வெளியிட 2 பால் போச்சு. 3வது பால் நான் தான். 3வது பால். போடு 4. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமையான கிரிக்கெட் பிளேயர். அதாவது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பாலா பற்றி நான் சொல்கிறேன். பாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக விளையாடுவார். அவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிங்கு. அதனால் பாலா கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். நான் கிரிக்கெட் ரசிங்க. அதனால தான் எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் விளையாடிட்டே இருக்கேன். ஓ படக்கூட இடத்துல பட்டுருச்சே. ஐயோ அவுட்டு. போ சோலி முடிஞ்சு. ஏன்னா விராட் பார்த்தீங்கன்னா அவுட் பண்ணிட்டாரு. நானோட வேணும்னே அவுட் பண்ணேன். அதுவாக தானே டைமிங் மிஸ் ஆகி அவுட் ஆயிடுச்சு. ஈஸியில் தானே எதுக்கும் வச்சுருக்கேன். எதுக்கோ நான் ஈஸியில் தானே வச்சுருக்கேன். ஏன்டா நீங்கள் அவுட் ஆகிட்டு சிவா போய் விடலாம். இப்போ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்திருக்காரு. இப்போ ரவுடி ஐயர்னு சொல்ல முடியாது. பூக்கின்னு சொல்ல முடியாது. நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர்னு வச்சு கூப்பிடலாம் சில பேரா. இந்த ஸ்பின்னர் கொண்டு வந்ததுன்னு தலைவலியாக இருக்குது. இந்தா இங்கே என்ன பண்ணுறேன். டீம் சோதி வந்திருக்காரு இந்த லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு. ஓ நோபால் கிட்ட போட்டார். ஜஸ்ட் மிஸ். நேற்றுக்கு நோபால் போயிருக்கோம். போடு ஹெலிகாப்டர் ஷாட். ஆனால் ஒன்றுத்துக்கு வேலையாகாது. ஏக்கரன் மட்டுமே. என்னடா குலாப் ஜாமுன் எல்லாம் போடுறாங்க. போர்டு 6. ஷாயாஸ் போடு. போடு ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு 6 அடிச்சார். 3வது பால். போடு இன்னொரு 6. வேற லெவல். 50 நினச்சா இப்போ கடைசியில் 60 வரப்போகுது. இப்போ அந்த கடைசியில் 2வது ரன்னுக்கு நினச்சி ரன் அவுட் ஆயிடுவோம். கரெக்டாக 60 ரன் டார்கெட் வரும். ஃபோர் இருந்திருக்கு. 4 இல்லை சிங்கிள். லஞ்ச் எப்படா சாப்பிடுவேன்? லஞ்சா 5 மணி தான் வரும். 5 மணி இல்லை 3 மணி ஆகிடும். 3 மணி ஆகிடும். எப்படி ஆகும்? ஸோ இதை லாஃப்டர் ஷாட் அடிக்க போகிறேன். ஓ 6 4 6ன்னு நினச்சிட்டேன். The last ball of the innings. லாஸ்ட் பண்ணுறேன். ஒரு சிங்கிளு டபுளுக்கான முயற்சி. ஐயோ ரன் அவுட்டு. போ ரன் அவுட்டு தான். அதனால பிரச்சனை இல்லை. லாஸ்ட் பால் தான். இன்னிங்ஸ் முடிஞ்சது. 60 ரன் தேவை. டார்கெட் 60 ரன். இப்போ நம்ம பூமராக தான் எடுத்திருக்கோம். 2 அம்பையர்ஸும் வராங்க ஃபீல்டுக்கு. அப்புறம் ஃபின் ஆலன் அண்ட் ரவீந்திரா தான் வந்திருக்காங்க. நம்ம பும்ரா வந்து 100 விக்கெட் போகிறாரு. அதுவும் 3 விக்கெட்டு. 1 விக்கெட் எடுத்தால் 2 விக்கெட் எடுத்தால் பும்ரா 100 விக்கெட் எடுத்துருவார். ஸ்ட்ரைட் போட்டிருக்கேன். இந்த பால் என்ன ஆகுதுன்னு தெரில. கேட்சுக்கான கால். ஓடு கேட்சு.
சூப்பர். வெரி ஃபர்ஸ்ட் பால். வெரி ஃபர்ஸ்ட் பால்லே விக்கெட்டு. கோல்டன் டக். ஆமாம், கோல்டன் டக் அவுட். இப்போ டிம் ஷெஃப்ரிட் தான் வந்திருக்காரு. டிம் ஷெஃப்ரிட். பும்ரா ஒரு பால் விக்கெட் எடுத்தார். அப்புறம் இன்னொன்று ஸ்ட்ரைட் பால் போடு. இன்னொன்று கேட்சு. சரியான டைமு. ஆன ஹேட்ரிக்கில் இருக்கான். ரோஹித் சர்மாவில் 2 விக்கெட் எடுத்துட்டா கண்டினியூஸாக. இப்போ ஆன ஹேட்ரிக்கில் இருக்கும். கேப்டன் கேன் வில்லியம்சன் வந்திருக்காரு. ஆன ஹேட்ரிக்கில் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். போடு. ஆன ஹேட்ரிக். திஸ் இஸ் த ஹேட்ரிக் ஃபார் பும்ரா. வந்த மொதல் ஓவர்லேயே 3 விக்கெட் எடுத்த உடனே அது கேப்டன் கேன் வில்லியம்சனை டக் அவுட்டு. போடு. இப்போ டேரல் மிச்சல் வந்திருக்காரு. 3 விக்கெட் எடுத்துட்டான். 4 விக்கெட் எடுக்கலான்னு முயற்சி. ஆனால் இது சிங்கிள் எடுத்துட்டாரு டேரல் மிச்சல். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ ப்ளே பண்ண போகிறோம். இந்த பால் மட்டும் போட மாட்டேன். ஆட்டோ ப்ளே பண்ண போகிறோம். 22 அடிக்கிறவங்களோ. இந்தியா 37 ரன்ஸ். போடு. விக்ட்ரி நமக்கு தான். பும்ரா 3 விக்கெட்டு. போடு. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.